So welcome to another episode of சொல்லு Vibe with Karthik. Good. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து திடீர்னு ஒரு வீக்கெண்ட் பிளான்னு ஒன்று போடுவானுங்க. இன்றைக்கி திடீர்னு வானத்தில் ஏதோ நட்சத்திரம் தெரியுதுன்ட்டு, ஏன் மண்டையில் இவ்வளோ பெருசாக ஏதோ தெரியுது மோத்தி? எங்க அது சொட்டேங்க. கொஞ்சமாவது அண்ணன் இல்லாமல் நீ பாட்டி இப்படி உண்மையை சொல்லிட்ட. 2 பேருக்குமே சொட்டை இருக்கிறதால தான் ஈவனாக சொல்லுவேன். சரி ஓகே, அப்போனா நீயே காமி இரு. மட்டும்தான் இந்த பக்கம் காமி. 2 பக்கமும் மறைச்சி வச்சிருக்காங்க. சரி ஓகே, இவன் கொஞ்சம் உண்மையை பேசுகிறான், அதனால் எனக்கு இவனை பிடிக்கல. கொஞ்சம் மூடி வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசல் கைமால ஒரு இருட்டான ஒரு லொக்கேஷனா. புரியுது, கேங்காக இருட்டான லொக்கேஷன் போய் என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஏதோ வானத்தில் என்னது அது எரிக்கல் தெரியும். எரிக்கல் தெரியுதான். எரிக்கல் வருதா தெரியுதா? ஸோ எரிக்கல் ஏதோ பாஸ் ஆகுதான். வானம் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்குமா. துபாயிலே பார்த்தா தெரியாதான்னு கேட்டால் இல்லை, அதுக்கான ஒரு இருட்டு அறை இருக்குது, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்னு இருக்காங்க. இந்த பிளானை யார் எக்ஸிக்யூட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிக்கிறதுல இவர் தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, டுடே இஸ் மண்டே. அங்கே என்ன இருக்கும், எதுக்காக கூட்டிகிட்டு போகிற? அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மெட்டியோர் சவர் நடக்க போகுது இன்னைக்கு கண்டினியூஸா. அதாவது 1 hour கண்டினியூஸா எரிக்கல் தெரியும்ல, சரி ஷூட்டிங் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அது வந்து தெரிய போகுது. சரி, அது எங்கன்னா லைட் பொல்யூஷன் எங்க அதிகமா இருக்காதோ அந்த இடத்துல போய் பார்த்தா கிளியராக தெரியும். அதனால்தான் ஊரை விட்டுட்டு நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் இருட்டான இடத்துல. ஸோ இதுக்கு தாங்க எங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு விஷ் வேண்டிக்கிட்டா அது நடக்குமா. நான் கூகுள்ல படிச்சேன் இவனுங்க சொன்னதுக்கு அப்புறம். ஆமா, ஜத்துரா படத்துல கூட வரும். ஜத்துரா படத்துல வருமா? என்னது? விஷ் ஸ்டார். அதை பார்த்து வேண்டிக்கிட்டா நமக்கு நடக்கும் எல்லாமே. ஸோ அதை பார்த்து வேண்டிக்கிட்டா நமக்கு எல்லாமே நடக்குமா. ஆல்ரெடி மலை உச்சியில போய் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மலை உச்சி இது வந்து இருட்டறையில போய் என்ன பண்ண போறோன்றதை பார்ப்போம். ஸோ எங்க ரூம்ல இருந்து ஒரு 5 பேரும் ஃபரித் ரேஷ்மாவும் வராங்க. தினேஷ்க்கு ஃபோன் பண்ண நைட்டு 10:30 மணின்றனால தலைவர் எடுக்கல. அதானே இதுல என்ன ஒரு சங்கடமான ஒரு விஷயம்னா, திங்கக்கிழமைனாலே ஆல்ரெடி காட்டுக்குத்தும் வாங்கிட்டு இருப்போம் ஆஃபீஸில். எப்படா வந்து படுப்போன்னு இருக்கும். இதில் வந்து இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ணியிருக்கானுங்க. பார்க்காதடா டே, வண்டி இந்த பக்கம். ஸோ நாளைக்கு ஆஃபீஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவோன்னு தெரியல, அது எத்தனை மணிக்கு தெரியும்னு தெரியல, தெரியுமானும் தெரியல. டேய் அடிச்சிருவேன்டா, தெரியுமான்னு தெரியலையா. அது வந்து ஒரு மாயை வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா வருமானு தெரியாது. யுஏஇல எல்லா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கலா போட்டிருந்தாங்க. ஸோ ஏதோ பிரபலமா நடக்குது, நாமளும் போய் அதில் பங்கேற்கலாம் அப்படின்னு தான் போறோம். தெரியுமா? தெரியும் ஃப்ரெண்ட். மோத்தி போன்ல இருந்து கூப்பிடுறீங்க? மோத்தி எங்க கூட தான் இருக்கான். எங்க ஜோடி எங்க கிளம்புறீங்க? சரி, நாங்கெல்லாம் நட்சத்திர பார்க்க போறீங்களா? எப்படி ஃப்ரெண்ட் தெரியும்? எங்க தெரியும் அது? ராசல் கைமா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட், வண்டி எடுங்க. ராசல் கைமாவா? வாய பொளக்காத வண்டி எடுவோம். ராசல் கைமா இப்பயா? வண்டி எடுறா. எங்க என்ன லொகேஷன்? லொகேஷன் அனுப்புறோம். மண்டே ஆட்ராவ போலாம், நல்லா இருக்கு. ஏதோ நிலா விழுவோம். என்னது கெடா விருந்தா? நிலா விழுவாதரா, எரிக்கல் தாண்டா விழுவும். நிலா எப்ப விழுவும்? ப்ரே பண்ணா அவன் ஒரு மக்கு மிஸ்டர் மோத்தி ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்றாரா. உலகமே பாதியும். You are on recording மிஸ்டர் டி. ராசல் கைமா போறீங்களா? இப்ப ஆமாண்ணா, வண்டி எடுத்துட்டோம், அதுதான் கால் பண்றோம். கிளம்பு. எவ்வளவு எங்க இருக்கு லொகேஷன்? லொகேஷன் அனுப்புறோம். நான் கம்யூனியும் சஞ்சயம் பிக் பண்ணிட்டு லொகேஷன் அனுப்புறோம். எந்திரிச்சு கிளம்புடா. அவன் வேற சைக்கிள்ல பேசுறான். உனக்கு நாளைக்கு டூட்டிக்கு போவேனான்னு சொல்லு அப்படிங்கிறா. போவேனான்னு சொல்லுன்றாளா என்ன? திவ்யா என்ன பழக்கம்? லவுட் ஸ்பீக்கர் போடு, லவுட் ஸ்பீக்கர் போடு. சரி, லவுட் ஸ்பீக்கர் இந்த பேசு. திவ்யா என்ன பழக்கமா இது? அப்படிலாம் நான் சொல்லலடா. பொய் சொல்லாத, நீ சொல்லி இருப்ப, எனக்கு தெரியும். அவ அதை விட அசிங்கமா சொல்லி. இவனுக்குன்னு இல்லைன்னா உங்களுக்கும் நாளைக்கு வேலை இருக்கும்ல. அப்ப காலையில போயிட்டு நம்ம அழுதுக்கு தூக்கம் இருக்காது, வேலை பார்க்கணும். இருக்காது. பூமர் பூமர்
பரவாயில்ல மாமா, நாங்க எத்தனையோ நைட் ஷிஃப்ட் பாத்துருக்கோம். ஏன்டா தினேஷ்? ஆமா, வா வா வா. நந்தினா நிலா விழுவுறத பார்த்து வேண்டிட்டு வரலாம். நிலா உழுகுறதா? அது நட்சத்திரம்டா. நட்சத்திரம் விழுவுறத பார்த்து வேண்டிக்குள்ளே விழுவும் நட்சத்திரம் கீழே விழுவும். ஆமா, ஒரிஜினல் நட்சத்திரம் விழுவும். இங்க பாலைவனம் இருக்குல்ல, அதனால கீழே விழுவும். இல்லாதத உருட்டு பண்ணாத. என்னது உருட்டு பண்ணாதவா? சரி, டைம் உனக்கு தெரியாதா? 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 9 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, நான் பார்த்தேன். அதாவது நைட்ல மிட் நைட் மேலதான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் 10 to 3 வரைக்கும் இருக்கும்ல, போகும்போது இல்லாம ஆயிடாது. இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லனாலுமே எதுவும் இல்லாம வந்துருவோம். ஆனா இவனுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு கூட்டிட்டு போய் அங்க இல்லன்னா மனமுடைந்து டிப்ரெஷனுக்கு போய் அத பத்தி ஒரு 5 நாளாவது மினிமம் பேசி தெரியும். என்ன எனக்கு தெரியும். அதனால அவரை உட்கார வச்சு கல்லுல நெருப்பு கட்டியா தூக்கி விட்டுருவோம். சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்த கார்ல ஒரு கார்ல காத்து இறங்கிருச்சான். இவனுக்கு எப்படியாவது போயே ஆகணும். அதுக்காக ஃப்ரெண்டு உயிர் போனா கூட பரவாயில்ல. என்ன சொல்லிட்டு இருக்க நீ உட்காந்து? நீ எப்படி வேணா போ, உன் கார் எப்படி வேணா போட்டோம், அவனுக்கு போயே ஆகணுமா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு, வண்டி எடுன்றான். இங்க பாரு, ரோலிங்ல போனான்னா என்ன பண்ணுவ? நம்ம தான் பின்னாடி வருவோம்ல, தெரியும். டயரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன? ஒருத்தாங்க பதறிட்டு இருக்கான், காருக்கு என்ன ஆச்சு? நீங்க வந்து பொண்ணுங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு இவன் தாங்க, காரு பெருசா இருக்கு, பின்னாடி கவின் குடும்பத்துல நல்ல எப்படி வளர்த்துருக்கா நீ? மவுண்டெயின் எக்ஸ்ப்ளோரர் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான்டாக்கா, போ சொல்லுங்கடா. அடிச்ச டயருக்கு திரும்ப என்ன ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு டயருக்கு 2 தடவை ஆல்ரெடி காத்து அடிச்சிட்டீங்களா? ஒரு தடவை ஃபுல்லு 35 வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டா. பீட் சவுண்ட் வந்துச்சா? இவர் தான் எல்லாத்தையும் பார்த்தா இருக்கேன். ரெஸ்பான்சிபிள்டா பிரதீப் தான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஊருக்கு பண்ணுவோம்ல, காத்தடிச்சு எச்சு தொட்டு அதுல வைக்கணும். அதை வச்சு வருப்போம். இல்ல அதாவது எங்க பிரச்சனைனா, காத்தடிச்சு எச்சு வைக்க மறந்துட்டாங்களாம். அதான் எங்க சீலன் வைக்க மறந்துட்டாங்க. எத்தனை லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அவங்க வீட்டுல. எச்சு வச்சாதான் காத்து விட்டுமா? கரெக்ட் தானே. பஞ்சர் கடையில என்ன பண்ணுவானுங்க, ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டு அதுல முக்கி பாப்பானுங்க. கரெக்ட் தான்டா. We are proud engineers to be honest. இப்ப என்னன்னா, இவன் தனியா வந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. அங்க நம்ம பாய் ஒண்ணு இருக்கா, அந்த பாய்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷ்மா. ஹாய் ஃப்ரெண்ட். பண்றது மட்டும் சாரி சொல்லிட்டு போறான்டா. ஸோ 12 மணிக்கு அங்க இருக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோம். இங்கே மணி 11:30 ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த பிளான்லயே ஒரு ஹோல்டு. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காத்தடிக்கிறதுக்கு ஒரு சமூக சேவை தாங்க. ஒரு வண்டிக்கு காத்தடிக்க சுமார் 8 பேர் பதறிக்கொண்டிருக்கிறார். எத்தனை வண்டி இருந்தது அங்க பார்க்கிங்ல? இந்த வண்டியை தான் கொண்டு வருவீங்களா? 7 சீட்டரா வண்டியை கொண்டு வரணும்னு என்ன அவசியம்? இதாண்டா வரேன் நானுங்க. ஏங்க கம்மியாயி தாங்க ஏறும் இவங்களுக்கு. முடிஞ்சது. எச்ச வைடா. 2 தடவை வைக்கணும். என்னடா புதுசா? சோ ஃபைனலி வந்து ஒரு வழியா காத்து ஏறிடுச்சு வண்டியில. கார்ல ஏறி ஓட்டணுங்கிறது கேக்குறீங்களா? நியூட்ரல்ல போட்டு வண்டி ஓட்டணும் தான வராங்க. மேல ஓட்டணும். கைட் ஜாப்ல வச்சிருந்த டைம் லிமிட்ல காசு அடிச்சது நைஸ் ட்ரை. சோ கரெக்டா மணி 12. இது வந்து ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கோம். சுற்றி ஒன்றும் இல்லை, அதே தான் கிராமம் மாதிரி தான் இருக்குது. எப்பறம் அவனுக்கு இந்த புதுசாக இந்த இடம்லாம்
ஊர் யாருமே இல்லாத ஏரியாவெல்லாம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஃப்ரான்ஸ் மறுபடியும் இவன் கூட்டின்னு வர இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்லேருந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புள்ளி காமிக்குது. 500 மீட்டர் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்? காட்டுக்கு போனோம், அடுத்து பீச்சுக்கு போனோம். சரி, இப்போ சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்கியாடா? லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, திரும்பி போறேன்னா மலை, காடு. நீங்க எங்க இருக்கீங்க? கடல், சுடுகாடு. நம்ம இடம் எது நம்ம இடம் நாம மட்டும் இல்லடா, அங்க பாடுறா. நாம மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆள் இருக்கிற இடம். நீங்க எங்கடா பின்னாடி போனீங்க? தெரிஞ்சதாடா ஏதாச்சும்? ஒண்ணு போச்சுனா அப்ப பரிதான இப்படி காமிச்சாருன்னா நட்சத்திரம் ஒரு கல்லு வருது, ரெட் கலர்ல. கல்லெல்லாம் கிடையாது. மெண்டல் வண்டு முருகனா? என்ன அவுட்ஃபிட் இது திவ்யா? இது ஏமாத்திடுவாங்க தெரியுமா? எரிமலை எப்படி வெடிக்கும்? எங்க எதையாவது காட்டி ஏமாத்தலாம்னா இவ வேற ஏர்போர்ட் பக்கத்துல வீடு எடுத்து நீ அப்படியே பார்த்துட்டே இரு. இவனுங்க எல்லாரும் வாய முழந்து என்னத்தர மேலே பார்த்துட்டு இருக்கானுங்க. சுத்தமாக ஐடியா இல்லை எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு சுற்றி ஒரு காடு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம்னு நினச்சோம். பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கார்ஸ் இருக்குது சுற்றி. திரும்ப லைட் வருது. மோத்தி வானம் மேலே இருக்கு, சைடில் பார்த்துட்டு என்ன தேடிட்டு இருக்கேன்? லைட் அடிக்கிறான் ப்ரோ. வானம் மேகமூட்டத்துல ஒண்ணுமே தெரியல மேல. இதுவும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளான் தான். சடனாக வந்து நைட்டில் ஸ்டார் கேசிங் இருக்குது, ப்ளஸ் அந்த எரிக்கல் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னாங்க. மண்டே நைட்டுன்றனால நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருந்தது எல்லாருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வாட் ஐவ் ரெட் இஸ், அந்த எரிக்கல் பார்த்து நம்ம ஏதாவது விஷ் பண்ணோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னாங்கன்ட்டு மொத்த கேங்கையும் ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் வந்து we have made it. வந்து பார்த்தோம் ஒரு ஏதோ நடுவில் மலைங்களுக்கு நடுவில் ஒரு ஓப்பன் ஸ்பாட்டு. ஸோ அங்கே தான் வந்து அந்த லொக்கேஷன் காமிச்சது. ஸோ அங்கே வந்தோம், உட்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே எல்லோரும் தரையிலே படுத்துட்டோம். படுத்துட்டு கேங்காக ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்து உட்காந்து அவங்கவுங்க விஷ் எல்லாத்தையும் வந்து வேண்டிட்டு நிறைய பார்த்தோம். நிறைய எரிக்கல் போச்சு. Oh yes, it was a memorable trip again with the gang. More to come. Bye Kavin. டைம் என்ன? ஸோ வீடியோ காலையில் 2:42. ஸோ கவின் வாழ்கிற வீடு வந்து இந்த இதில் வந்து டாப் ஃப்ளோரில் பென்ட் ஹவுஸில் இருக்கான். பெண்களோட இருக்கியாண்டா? எப்படி இருந்தது இன்னைக்கு வியூ? சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? பேக் டு த பேஸ். காலையில் 3 மணி. ஆல் டுகெதர் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ எல்லாமே ஓகே. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நாளைக்கு வேலைக்கு போகணும். நாளைக்கு இல்லை, இன்னும் 3 மணி நேரத்தில் முன்னாடி இவனுங்க போடுற பிளான்லாம் வீக்கெண்ட்ஸில் இருந்தது, எல்லாம் ஓகேவா இருந்தது. இப்போ என்னன்னா வீக் டேஸ்லேயே இறங்கிட்டானுங்க. ஸோ ரூம் வந்தாச்சு. மொத்தம் எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லு. குட் மார்னிங் சேனியோ. See you in another episode. Bye bye.